ஆமாம் ஆமாம். அதாவது என்ன சொல்கிறேன்னாக்க, ஓகே நானே பிடிச்சிட்டுமா? ஓகே. அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மழை பெய்யுங்கிறது காரணம் அல்ல. கர்நாடகாலையும் வடக்கு கேரளாலையும் நல்ல மழை பெஞ்சதுன்னா காவிரி பெருக்கெடுத்து ஓடும், அந்த விவசாயம் நல்லா இருக்கும். அதனால தான் அது சொன்னதே காரணம். ஸோ அங்கே மழை பொய்த்து விட்டதுன்னா காவிரி வறண்டு போயிடுங்கிறது தான். ஸோ நம்மளை பொறுத்தவரையிலும் பழமொழி என்னன்னாக்க, ஐப்பசி அடமழை கார்த்திகை கனமழை, அதுதான் வடகிழக்கு மழையை பொறுத்தவரையிலும். ஸோ இந்த ஆடி மாதம் வந்து அங்கே நல்ல மழை பெய்யணுங்கிறது தான். ஆனால் இந்த வருஷம் தான் அந்த அளவுக்கு பெய்யலை. அந்த தரவுகள்லாம் கூட காமிச்சேன். ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலான மேலை நாட்டு நிறுவனங்கள், ஆசிரியர் நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இயல்புக்கு அப்படின்னு காமிக்கின்றது. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் இந்த 2 மாதங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் 6 விழுக்காடு குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு. அப்படி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி நம்ம அதான் அது ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அது. ஆமாம், எனக்கு என்னன்னா குறைந்த நீரை பயன்படுத்தி அதிமகசூலை பெறக்கூடிய விதைகளை விதைக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுதான் குறைந்த நீரை பயன்படுத்தக்கூடியது பயிர் என்னன்னு பார்த்து இந்த காலகட்டத்தில் விதைச்சா நல்லது. அந்த மாதிரி சிந்திப்பு, அந்த சிந்தனை மாறணும். அதுதான். வடகிழக்கு பருவமழை எப்போ ஆரம்பிக்கும்? ஆமாம், அது செப்டம்பரில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதாவது சராசரி நாள் என்பது அக்டோபர் 20. அடுத்து காற்று மாறக்கூடியதுக்கான சராசரி நாள் என்பது அக்டோபர் 15. அப்போ தான் வடகிழக்கு காற்றா மாறும், இந்த மேற்கு காற்று நீங்கி. ஸோ அதை கணிக்கக்கூடிய அந்த காலநிலையை வந்து பார்க்கறதுக்கு வந்து செப்டம்பரில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான். அதாவது செப்டம்பர் மாதத்தில் கொடுக்கக்கூடிய கணிப்பு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு பார்த்து கரெக்டாக இருக்கும். அதுதான். ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னாக்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 சேர்த்து கொடுக்குறாங்க. அது குறைவாக தான் காட்டுறது. காரணம் என்னன்னா, இந்த 2 மாதம் குறைவாக இருப்பதுனால. அதனால இந்த டைமில் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது செப்டம்பரில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு காட்டும். அதுதான். தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் முதல் முன்னெடுப்பாக எல்நிலோ தாக்கத்திலிருந்து விவசாயிகளையும் வேளாண்மையையும் உணவையும் பாதுகாக்கும் அடிப்படை நோக்கோடு இன்றைக்கு மாபெரும் வறட்சி மாநாடு என்கிற பெயரில் மிக பெரும் விஞ்ஞானிகளை கொண்ட கருத்தரங்கத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுமையிலிருந்தும் 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறார்கள். இங்கே விஞ்ஞானிகளால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்று தமிழக அரசு விவசாய உணவு உற்பத்தியை பெருக்கும் வகையில் இந்த ஆண்டுக்கான சாகுபடியை திட்டமிட முன்வர வேண்டும். குறிப்பாக நாங்கள் 14 தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த மாநாட்டில் மழை பெய்வதை உறுதிப்படுத்துவதற்கு கூட இந்த எல்நிலோ தாக்குதலில் விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்த முடியாத நிலை தொடர்கிறது. ஆகவே இதை வைத்து பார்க்கிற போது தென்மேற்கு பருவமழை முழுமையாக பொய்த்திருக்கிறது. காவிரி டெல்டா மட்டுமல்ல, வைகை பகுதியும் வறண்டு கிடக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் உடனடியாக தமிழக அரசு வறட்சி பாதித்த மாவட்டங்களை கண்டறிந்து அதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட வேண்டும். குறிப்பாக கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்திட வேண்டும். நிபந்தனை இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடியை செய்திட வேண்டும். கூட்டுறவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற அரசாணைகள் விவசாயிகளை தற்கொலை நிலைக்கு தூண்டுவதாக உள்ளது. அதனை திரும்ப பெற வேண்டும். வறட்சி நிவாரணம் குறுவை இழந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 வழங்கிட வேண்டும். சம்பாவிற்கு ஊக்கநிதியாக 20,000 ரூபாய் வழங்கிட வேண்டும். அதேபோல டீசல் மானியம், கோடை உழவு மேற்கொள்ள வாடகையின்றி டிராக்டர் மற்றும் டீசல் மானியம் வழங்கிட வேண்டும். இவையெல்லாம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இந்த வறட்சி காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த ஒரு முதலமைச்சரும் இனி பேசி தீர்க்க முடியாது என்பதை உணர வேண்டும். சம்பாவிற்கான தண்ணீரை
காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட அடிப்படையில் இந்த தண்ணீர் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கு குடிநீர் தட்டுப்பாடை போக்குவதற்கு 3500 கனஅடி வீதம் 15 தினங்களுக்கு விடுவிக்க ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை கர்நாடகம் விடுவிக்க மறுக்கிற போது ஆணையம் மத்திய அரசின் உதவியை கோரி மத்திய அரசின் மூலமாக தண்ணீரை திறக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேகதாட்டிற்கு திமுக நடுவர் மன்றம் கோருவதை கைவிட வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய தொழிலாளர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு உத்தரவாதப்படுத்துகிற வகையில் நிதி ஒதுக்கீடை கூடுதலாக்கி நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விவசாய தொழிலாளர்கள் வேலை இழந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே தலா குடும்ப அட்டைக்கு தலா 5000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுமையிலும் இருக்கிற அணைகள், ஏரிகள், குளம், குட்டைகள் உள்ளிட்டவற்றை தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பாசன வடிகால்களை தூர்வாரிட வேண்டும். குறுவை இழந்த விவசாயிகளுக்கு காப்பீடு செய்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகங்கள் அதனை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து 100% இழப்பீடை பெற்றுத் தருவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிற தீர்மானங்கள் இன்றைய தினம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.